ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிஎஸ்சி வேலி மற்றும் இசேவை தமிழ்நாடு. இசேவைக்கான ஐடி வைத்திருப்பவருக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியே இருக்குது. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டுமல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அன்புள்ள இசேவை ஆப்ரேட்டர்களே, டிஎன்இஜி மூலம் 3ஆம் தரப்பு தணிக்கையான கெல்ட்ரானிலிருந்து இசேவை ஆய்வை நீங்கள் பெறலாம். இசேவை ஆப்ரேட்டர்கள் இந்த ஆய்வின் போது கெல்ட்ரானுடன் ஒத்துழைக்குமாறு டிஎன்இஜி கண்டிப்பாக கேட்டுக்கொள்கிறது. மேலும் பரிசோதிப்பாளரின் கோரிக்கையை மீறி அவர்களுக்கு எந்த தொகையும் செலுத்த வேண்டாம் என டிஎன்இஜி கேட்டுக்கொள்கிறது. அவர்கள் பணம் கேட்டால் tnhelpdesk@dnggovernment.in புகார் அளிக்கவும் அல்லது டோல் ஃப்ரீ நம்பர் கொடுத்துருக்காங்க. இந்த டோல் ஃப்ரீ நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் புகார் அளிங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. கூடுதலாக இந்த விசாரணையின் போது விளைவாக எந்த மின் சேவை ஐடிகளையும் டிஎன்இஜி தடுக்காது என்பது அறிந்து கொள்ளணுன்றதையும் சொல்லியிருக்காங்க. அதாவது டிஎன்இஜி புதிய இசேமையத்துக்கான ஐடி வாங்கியிருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கு கெல்ட்ரான் மூலமாக உங்களுக்கு இன்ஸ்பெக்ஷன் வராங்க. எல்லா எக்யூப்மெண்ட்ஸுமே கரெக்டாக இருக்கா, பேனர் கரெக்டாக இருக்கா, ஸோ அந்த இசேவைக்கு தேவையான எல்லாருமே கரெக்டாக இருக்கின்ற மாதிரி செக் பண்ணுறதுக்காக தேர்ட் பார்ட்டி மூலமாக கெல்ட்ரான் இன்ஸ்பெக்ஷன் வராங்க. நிறைய பேருக்கு வந்திருக்காங்க. இப்போ என்ன பிரச்சனைனா, இன்ஸ்பெக்ஷன் வந்தவங்கள பல பேர் பார்த்தா அமௌண்ட் கேட்டிருக்காங்க. 1000 ரூபாய் கொடுங்க, 5000 ரூபாய் கொடுங்க மாதிரி அமௌண்ட் கேட்டிருக்காங்க. நமக்கும் நிறைய பேர் தெரியப்படுத்திருக்கீங்க. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த மாதிரி யாராச்சும் இன்ஸ்பெக்ஷன் பணம் கேட்குறா நீங்கள் கொடுக்காதீங்க. மீறி கேட்குறாங்கன்னா நீங்கள் டோல் ஃப்ரீ நம்பருக்கு கால் பண்ணி கம்ப்ளைண்ட் தெரிவிங்க. அல்லது tnhelpdesk@dnggovernment.in இந்த வெப்சைட் மூலமாக நீங்கள் கம்ப்ளைண்ட் தெரிவிங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நீங்கள் கம்ப்ளைண்ட் தெரிவித்தால் உங்களுக்கான இசேவை ஐடி பிளாக் பண்ண மாட்டாது, எதுவும் பண்ண மாட்டான்ற தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் உங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன். ஒவ்வொரு மாவட்டமாக கண்டிப்பாக உங்களுக்கான இன்ஸ்பெக்ஷன் வந்துட்டு தான் இருக்காங்க. அந்த மாதிரி வரங்கிட்ட பேமெண்ட் எதுவும் கொடுக்காதீங்க, அதுவே நீங்கள் ஊக்கப்படுத்த மாட்டோம். அந்த மாதிரி கேட்டால் மட்டும் நீங்கள் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ண பாருங்கள். ஸோ இதான் உங்களுக்கான மொத்த இன்ஃபர்மேஷன். கண்டிப்பாக இன்ஸ்பெக்ஷன் ஹவுஸில் எல்லாமே நீங்கள் ரெடியாக வச்சுக்கோங்க. பேனர் இருக்கான்னு பார்த்துக்கோங்க, ரேட் சார்ட் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அந்தமாரி வாட்டர் கேனு கஸ்டமருக்கு சேர்ஸ் எல்லாமே கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி தான் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எப்போ வேணாலும் உங்கள் சென்டருக்கு இன்ஸ்பெக்ஷன் வரலாம். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.